Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான செக் ஸ்லீவ் தான் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க, ஒரு ப்ளவுஸ் போட்டு பார்க்க போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம், எக்ஸப்ட் வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறது தவிர. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய டிசைனர் வீடியோஸ் பார்க்க முடியும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல் 2 லைன் ஜரி த்ரெட் வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு மேலே 2 லைன் சில்க் த்ரெட் வச்சு நான் செயின் ஸ்டிச் போடுவேன். பட் நான் அதை இப்போ போடல, பீட் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போடலாம்னு வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த கர்வ்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இந்த சுகர் பீட்ஸ் அண்ட் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளவுஸோட ட்ரேசிங் பேப்பர் வேணும்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதில் எல்லா ட்ரேசிங் பேப்பர்ஸும் போஸ்ட்டும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த கர்வ்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டரில் இந்த மாதிரி கோல்ட் கலர் ஸ்டோன் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி மேலே அந்த செக்ஸ்க்கு நடுவில் அந்த எம்டி பாக்ஸஸ் இருக்குல்ல, அதோட சென்டர்லேயும் நம்ம இதே ஸ்டோனையும் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சாரீ கலர் சில்க் த்ரெட் எடுத்து நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் அண்ட் திரும்பவும் இதே செயின் ஸ்டிச் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த செக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை சுற்றி நம்ம ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு குட்டி மேங்கோ மோட்டிவ் இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ பிகினராக இருந்தால் இந்த ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜர்தோசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் ஜரி த்ரெட் கூட வச்சு நீங்கள் இதே டிசைனையே கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்ததும் இதுக்கு நடுவில் நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் பக்கத்தில் 2 சுகர் பீட். ஸோ அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா செக்ஸையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த சாண்டல் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணோம்ல, அதே சில்க் த்ரெட் வச்சு நம்ம அந்த செக்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் 2 சைடும் நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ் கூட எதுவும் யூஸ் பண்ணல, வெறும் செயின் ஸ்டிச் அண்ட் பீட் லைன் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.